ஜனநாயகனுடன் பராசக்தி இந்த படம் ஒரே நாளில் ரிலீஸ் ஆகுறதுல எதுக்கு விஜயுடைய ரசிகர்கள்லாம் வந்து இந்த சிவகார்த்திகேயனை போட்டு இந்த அடி அடிக்கிறாங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா சிவகார்த்திகேயனை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் நடிச்சிட்டாரு, அவ்வளோதான், பணத்தை வாங்கிட்டார், கிளம்ப வேண்டியதான். மற்றபடி எந்த ஒரு முடிவும் சிவகார்த்திகேயனால் வந்து இந்த ஒரு படத்தை பொறுத்த வரைக்கும் எடுக்க முடியாது. ஏன்னா இந்த படத்தை தயாரிக்கிறது ரெட் ஜெயின் மூவிஸ். ரெட் ஜெயின் மூவிஸ் யாருது? சிஎம் உடைய பையனுடையது. சிஎம் உடைய பையன் யார்? உதயநிதி ஸ்டாலின். ஸோ உதயநிதி ஸ்டாலின் கிட்டலாம் போயிட்டு எஸ்கே வந்து, அதாவது சிவகார்த்திகேயன் வந்து இந்த டேட்டை மாற்றுங்க, இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க அப்படின்லாம் எந்த ஒரு முடிவையும், அதாவது சிவகார்த்திகேயனுடைய அந்த தீர்மானத்தை எல்லாம் அங்கே சொல்ல முடியாது. படத்தில் நடிச்சியா, பணத்தை வாங்கிட்டியா, கிளம்பு அப்படின்னு ரொம்ப ஓப்பனாக சொல்லிடுவாங்க. ஏன்னா அவங்க பொசிஷன் அப்படி. சிவகார்த்திகேயனுக்கெல்லாம் வந்து இந்த படத்துடைய டேட்டை மாற்றுறதுக்கு, அதை ரிலீஸ் டேட்டை மாற்றுறதுக்கெல்லாம் எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது, அதுக்கான பின்பலமும் கிடையாது. தேவையில்லாமல் விஜய் ஃபேன்ஸ்லாம் வந்து எஸ்கேவை போட்டு தாக்கிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக விஜய் வர்சஸ் உதயநிதி இவங்க ரெண்டு பேருக்குள்ளே தான் பிரச்சனையே தவிர இதில் எஸ்கே ஒன்றுமே பண்ண முடியாது. விஜய் கிட்டேருந்து துப்பாக்கி வாங்கின எஸ்கே வந்து இப்படிலாம் பண்ணலாமா, இதெல்லாம் வந்து நன்றி கட்ட செயல் இல்லையா அப்படின்லாம் சொன்னால், நான் அதுதான் வந்து இந்த ஒரு படத்தை பொறுத்த வரைக்கும் எஸ்கேவால் எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாது. ஏன்னா அது வந்து படம் தயாரிப்பு அந்த மாதிரி, கிட்டத்தட்ட தமிழக அரசு தயாரிக்கிற படம் மாதிரி தான். ஏன்னா உதயநிதியுடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி அப்படின்னா அது வந்து தமிழக அரசுடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி அப்படின்னு சொல்ல வேண்டியது தான். ஸோ அவங்கள தாண்டிலாம் ஒரு முடிவெல்லாம் எஸ்கேவால் எடுக்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து எஸ்கே பவர்ஃபுல்லும் கிடையாது. உதயநிதி தான் வந்து விஜய்க்கு வந்து ஒரு நன்றி கடனாக இந்த படத்தை வந்து தனியாக சோலோவாக ரிலீஸ் பண்ண விட்டுருக்கணும். ஏன்னா 2009 ரெட் ஜெயின் மூவிஸ் வந்து ஃபஸ்ட்டு அவங்களுடைய படம் தயாரிக்கிறதே வந்து விஜயை வச்சு தான், குருவி அப்படின்ற படம். ஸோ அந்த ஒரு நன்றிக்காக அவங்களுடைய தொடக்கத்துக்கு அவங்களுடைய முதல் படத்துடைய ஹீரோவே விஜய் தான். அவ்வளோ பெரிய ஹீரோவை அப்பயே போட்டு அந்த படம் எடுக்க முடிஞ்சது. அதுக்கு வந்து அந்த ஒரு நன்றி கடனாக விஜய் சரி கடைசி படம் தானே சோலோவாக வரட்டும் போட்டோம் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் வந்து உதயநிதிக்கு தான் இருந்திருக்கணும். 10 வருஷம் சினிமா நடிகராக இருந்திருக்கிறாரு. ஸோ சக நடிகன், ஒரு 35 வருஷமாக சினிமாவில் நடிச்சுக்கிட்டு வர ஒரு நடிகனுடைய கடைசி படம் ஒரு சென்ட் ஆஃப் மாதிரி வந்துட்டு போட்டோம். இந்த ஒரு படத்தை வச்சுலாம் 2026 சட்டமன்ற தேர்தலுடைய முடிவுலாம் வரப்போகிறது கிடையாது. படம் ரிலீஸ் ஆகி ஒரு 10 நாள் 15 நாள் இந்த படத்தை பற்றி பேசுவாங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து அரசியல் தான் முக்கியம் இல்லையா? அரசியல் தான் மெயினான கேமே அங்கே தானே கிடக்குது. 2026 சட்டமன்ற தேர்தலில் வந்து ஜனநாயகன் அப்படின்ற ஒரு படமாக முடிவு பண்ண போது கண்டிப்பாக கிடையாது. ஸோ எப்படி இருந்தாலும் ஜனநாயகனுடன் பராசக்தி ரிலீஸ் பண்ணும்போது அவருக்கு வந்து அந்த ப்ராஃபிட் கிடைக்கிறது கொஞ்சம் டிலே ஆகும். அந்த ப்ராஃபிட்டுக்கு வெயிட் பண்ண முடிகிற உதயநிதியால் வந்து ஒரு 10 நாள் தள்ளி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுல என்ன பிரச்சனையாக வரப்போகுது? இல்லை, அவர்கிட்ட பணம் தான் இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து உதயநிதியுடைய தீர்மானம் தானே தவிர வந்து இதுக்கும் எஸ்கேக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. தேவையில்லாமல் அந்த ஆளை அடிச்சுக்கிட்டு இருக்காதிங்க. விஜயுடன் சிவகார்த்திகேயனை கம்பேர் பண்ணுறதே வந்து ஆக்சுவலாக சரி கிடையாது. ஏன்னா விஜயோடைய ஒரு படத்துடைய டீசர் ரிலீஸ் ஆகுது, அதே மாதிரி எஸ்கேவுடைய ஒரு படத்துடைய டீசர் ரிலீஸ் ஆகுதுன்னா 1 மணி நேரத்தில் அந்த வியூஸை பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும் விஜய் வந்து எந்த இடத்துல இருக்கார், எஸ்கே எந்த இடத்துல இருக்கார் அப்படின்றது. ஸோ இந்த பிரச்சனையில் வந்து அவரை விட்டுருங்க. ஏன்னா ஒரு பக்கம் வந்து விஜய் ஃபேன்ஸ் அடிக்கிறாங்க, இந்த பக்கம் வந்து உதயநிதிக்கிட்ட எதுவும் பேச முடியாது. அப்படி பேசினாங்கன்னா அப்புறம் இவருடைய சினிமா வாழ்க்கையே வந்து கேள்விக்குறியாயிடும். ஸோ இந்த ஒரு பிரச்சனையில் மத்தள மாதிரி 2 பக்கமும் அடி வாங்குறது எஸ்கே தானே தவிர அந்த ஆளால் இந்த விஷயத்தில் எதுவும் பண்ண முடியாது. 2026 எலெக்ஷனுக்கு வந்து ஜனநாயகன் அப்படின்ற ஒரு படம் வந்து விஜயோடைய அரசியலுக்கு வந்து பெரிய ஒரு மாற்றத்தை எல்லாம் உருவாக்க போதா அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த படம் வரும் போகும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து விஜயுடைய செயல்பாடுகள், அரசியல் அவர் இன்னும் எந்த அளவுக்கு வந்து அவரை ஈடுபடுத்திக்கிறாரு அப்படின்றதெல்லாம் பொறுத்து தான் வந்து விஜயுடைய அந்த ரிசல்ட் இருக்குமே தவிர இந்த படம் பெரிய ஒரு பாதிப்பெல்லாம் எதுவும் உருவாக்க போகிறது கிடையாது. அவங்களுடைய ரசிகர்களுக்கு வேணால் இந்த படம் கடைசி படம் இவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்காக வேணால் இந்த படம் வந்து, அதாவது பராசக்தியுடன் வராமல் தனியாக வந்தால் அதை வேணால் அவங்களால சொல்லிக்க முடியுமே தவிர, எப்படி இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு விஜயுடைய கடைசி படம் அப்படின்றதுனால வந்து சினிமா உலகில் இருக்கிற சினிமா சம்மந்தப்பட்ட கிட்டத்தட்ட எல்லாருமே இந்த படத்தை பார்ப்பாங்க. ஏன்னா விஜய் மேலே வெறுப்பு இருக்கிறவங்க கூட இந்த படத்தை பார்ப்பாங்க. ஒரு பக்கத்து வீட்டில் வந்து நமக்கு பிடிக்காதவங்க ரொம்ப வருஷமாக இருக்காங்க, அவங்க போயிட்டாங்கன்னா அப்போ தான் நமக்கு வந்து ஒரு சின்ன ஒரு சிம்பத்தி வரும். சரி, கொஞ்ச நாள் பேசியிருக்கலாம், போயிட்டாங்களே அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் இல்லையா? அதே மாதிரி தான் விஜயை பிடிக்காதவங்க கூட கடைசி படமாச்சே, ஒரு 35 வருஷம் சினிமாவில் இருந்த ஒருத்தராச்சே, அதுவும் டாப் லெவலில் இருந்த ஒருத்தர் வந்து அவருடைய கடைசி படத்தில் நடிக்கிறாரு அப்படின்னு அந்த படத்தை பார்க்கலாம் அப்படின்னு கிட்டத்தட்ட எல்லாருமே இந்த படத்தை பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னும் சொல்ல போனால் ரஜினி, கமல், சூர்யா, விக்ரம், நம்ம எஸ்கே, சிம்பு, தனுஷ் அப்படின்னு எல்லாருமே இந்த படத்தை வந்து கண்டிப்பாக முதல் நாளே பார்ப்பாங்க. ஏன்னா இத்தனை வருஷம் சினிமாவில் இருந்த ஒருத்தர் வந்து அவருடைய கடைசி படத்தில் நடிக்கிறார் அப்படின்ற அந்த ஒரு அந்த சினிமா சக நடிகன், அவங்களோட இருந்த ஒரு நடிகன் வந்து, அதுவும் டாப்பில் இருந்த ஒரு நடிகன் வந்து கடைசி படத்தில் நடிக்கிறாரு அப்படின்றதுனால அவருக்கு வந்து அந்த சென்ட் ஆஃப் கொடுக்குற மாதிரி அத்தனை பேரும் பார்ப்பாங்க. அத்தனை நடிகர்களும் இந்த படத்தை பார்த்துட்டு வந்து விஜயோடைய அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு வாழ்த்துக்களும் சொல்லுவாங்க அப்படின்றது தான் என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பு. அப்படி சொல்லணும். அதுவும் ரஜினி, கமல் மாதிரி இருக்கிற பெரிய பெரிய நடிகர்கள்லாம் வந்து வாழ்த்து சொல்லலை அப்படின்னா வந்து அவங்க
ஒரு ஹீரோ அப்படின்றதெல்லாம் வந்து அர்த்தமே இல்லாமல் போயிடும். ஸோ சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஸோ இதுதான் ஜனநாயகன் பராசக்தி. இந்த ஒரு படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து விஜய்க்கும் எஸ்கேக்கெல்லாம் எந்த ஒரு போட்டியும் கிடையாது. எஸ்கேவால் ஒன்றுமே பண்ண முடியாது. எஸ்கே வந்து இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நடிக்கிறாரு, போகிறாரு, அவ்வளோதான். மற்றபடி எல்லா முடிவுகளும் உதயநிதி தான் எடுக்கிறாரு. ஜனநாயகன் படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து விஜய் சொன்ன மாதிரி தூய சக்திக்கும் தீய சக்திக்கும் தான் வந்து இங்கே போட்டியே தவிர இதில் பராசக்தி ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. அவங்களுக்கு வாய்ஸே கிடையாது. சிவகார்த்திகேயன் கையில் துப்பாக்கி கொடுத்த விஜய் வந்து பராசக்தி படத்தை வந்து கொஞ்சம் தள்ளி ரிலீஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகப்போகுது? அப்படி சொன்னால் வந்து சிவகார்த்திகேயனால் தட்ட முடியுமா? சிவகார்த்திகேயனை பொறுத்த வரைக்கும் காமெடியனாக இருந்து அப்புறம் கஷ்டப்பட்டு ஹீரோவாய் இப்போ இந்த ஒரு இடத்தை வந்து அடைஞ்சிருக்கிறாரு. அவரை வந்து வில்லனாக்கி விட்றாதீங்க. அந்த துப்பாக்கியை வச்சுக்கிட்டு குருவியோ காக்காவோ ஏதோ சுட்டுட்டு போட்டோம்.